வணக்கம் மக்களே. இந்த ஆப்பிளை சாப்பிடாத ஆட்கள் இருக்க முடியாது. ஆப்பிள் எல்லாருமே சாப்பிடுவோம். எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம், இந்த ஆப்பிளுக்கு வெளியில் இருக்கிற மெழுகை உறைஞ்சி போட்டு சாப்பிடுவணுமா, தோலை இப்படி சீவி போட்டு மெதுவாக இப்படி 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 இதை கழித்து போட்டு சாப்பிடுவணுமா, இந்த ஒரு டவுட் இருக்குது. ஆஸ் எ பிஹெச்ஐயா ஒரு வெரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ ஒன்றோடு இன்றைக்கு நான் உங்களுக்கு வந்திருக்கிறேன். வரக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விஷயத்தை சொல்கிறேன். இந்த ஆப்பிளுக்கு வெளியில் பூசப்பட்டிருக்கிற மெழுகு நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய வில்லங்கமானது இல்லை. ஃபுட் கிரேட்னு சொல்லி உணவு தரத்தில் அமைந்த ஒரு மெழுகு தான். அப்படி கேட்கலாம், கெமிக்கல் நிறுவனம் என்று நீங்கள் கேட்பீங்கள். அப்படி சொல்ல மாட்டேன். இது கார்னோபான்னு சொல்லி பிரேசில் நாட்டில் ஒரு பாம் ட்ரீ, பெனமரம் மாதிரி பாம் மரம் இருக்குது. பாம் ஆயில் தான் நாங்கள் இப்போ பொறிக்கிற எண்ணெயெல்லாம் பாவிக்கிறோம். அந்த பாம் மரத்திலிருந்து அது இந்த இலையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மெழுகு. அல்ல இந்த எங்கள்ட தேன்கூடு கட்டும் வீடு வழியை வந்து மரத்தில் தேனி பீவெக்ஸ் அது, அல்லது ஷெல்லாக் என்று சொல்லி ஒரு இன்செக்ட், லெக் இன்செக்ட் என்ற ஒரு பூச்சி, அது சுரக்கிற மெழுகு. அதைத்தான் இதில் பூசுறது. சரியா? அதுலேயும் கூட வந்து பீவெக்ஸ் தான் பூசுறது. தேனீன்ற மெழுகு தான் மெதுவாக பூசுறது. 3 சாமான் சொல்லிட்டேன். 3 சாதி மெழுகு எல்லாம் இயற்கையானதை தான் இதில் பூசினம். அப்போ நீங்கள் கேட்கலாம், என்னத்துக்கு இதை இதில் பூசினம் என்றா, இந்த பழம் வேறு வேறு நாடுகளிலிருந்து உற்பத்தி செய்து இப்போ இலங்கையில் யாழ்ப்பாணத்திலேருந்து நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அங்கேருந்து வர மட்டும் இந்த பழம் உலர்ந்து போனால் நாங்கள் வேண்டுவோமோ? இல்லை. அப்போ உலரக்கூடாது, பளபளப்பாக இருக்கணும், வெளியில் பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்க வேணும். இதில் இருக்கிற ஈரப்பதன் வந்து வெளியில் போகக்கூடாது, பழம் சுருங்கக்கூடாது, இப்போ அந்த உரைப்புத்தன்மையாக இருக்கணும். அதுக்காகத்தான் இதை பூசி எங்களுக்கு அங்கே அனுப்புகிறார்கள். இது ஒரு ஃபுட் கிரேட் வெக்ஸ், அதாவது உணவு தரத்தில் அமைந்த ஒரு மெழுகு தான். அதால் பிரச்சனை இல்லை. என்றாலும் நாங்கள் சாப்பிடக்க சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்க வேணும். என்னென்னா, அந்த மெழுகில் தூசுகள் படிஞ்சிருக்கலாம், அல்லது ஏதாவது பூச்சிகள் எச்சங்கள் படிஞ்சிருக்கலாம். அதுக்கு நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லித்தரேன், என்ன மாதிரி அதை நீட் பண்ணுறேன்னு. முதலாவது ப்ரொடியூஸ் ப்ரஷ்ன்னு சொல்லி இருக்குது. பழங்களை சுத்தப்படுத்துறதுக்குன்னு சொல்லி சில ப்ரஷ் இருக்குது. எல்லாத்தாலையும் கீரையில் அது பழம் கீரல் வந்துடும், அப்புறம் பழுதாப்போம். அந்த ப்ரஷ்ஷால் தட்ட வேணும். இல்லாட்டி ஓடுற தண்ணி இருக்குல்ல, மெதுவாக ஓடுற தண்ணியில் ஒரு 20 தொடக்கம் 30 செகண்ட் உறைஞ்சி கழுவுங்கோ, வெளியில் என் தூசு இருந்தா. இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்குற கேள்வி, இதை சீவி போட்டு சாப்பிட்றதா அல்லது அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி கழுவி போட்டு சாப்பிட்றதான்ட்டு. இந்த வெளியில் இருக்கிற இந்த தோலில் தான் நேர்ச்சத்து எல்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த நேர்ச்சத்து எல்லாம் பிரயோசனம். அதால் சாப்பிடுங்க. இந்த கடும் சுத்தமாக இருக்கிற மண்ண பேரில் எல்லாம் சீவி அந்த மொட்டை மண்டை மாதிரி வெள்ளை எப்படி சாப்பிடாதீங்க. சரி, ஒரு வெரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்கும். அதுக்கு அநேகமான ஆட்கள் தெரியாது. இது சில பேர் குழந்தைகளுக்கு கொடுக்குறது அவங்க கெமிக்கல் அடிச்சிருப்பாங்களேன்னு சொல்லி கணக்கை யோசிக்கிறது. இது ஆப்பிளுக்கு மட்டுமில்லை, ஒரேஞ்ச் அதுமாதிரி நிறைய பழங்களுக்கு வெளியில் வந்து நான் சொன்னேன் கார்னோபா வெக்ஸ், பீவெக்ஸ், ஷெல்லாக் வெக்ஸ், இந்த 3 வெக்ஸ் பூசுறது. ஒன்று பூச்சி சுரக்குது, ஒன்று தேனி சுரக்குது, ஒன்று பாம் பெனமரம் மாதிரியே ஒன்று இந்த இலையில இருந்து எடுக்கிற மெழுகு தான். வில்லங்கம் இல்லை. ஒரு தடத்தையும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த தகவலை. கொஞ்ச நேரத்திற்கு நிறைய விஷயம் காய்ச்சிருக்கு. மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.